தேமுதிக தலைவர் விஜயகாந்த் நாமக்கல் தொகுதி வேட்பாளர் எஸ்.கே. வேலுவை ஆதரித்து பரப்புரை செய்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகள் இது. ஜெயலலிதா பார்த்தா எல்லாமே நடக்கும் மக்கள். அந்த அளவுக்கு மோசமான ஒரு ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. அதனால சொல்றேன், நரேந்திர மோடியை தேர்ந்தெடுக்கணும்னு சொல்றேன். ஏன் இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னா, நன்மைகள் உங்களுக்கு நடக்கும். தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்னமும் அவங்க, அதாவது ஒரு ஊர்ல என்ன சொல்றாங்க, திண்டுக்கல் பாராளுமன்ற ஒரு ஊர்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா, எங்களுக்கு வாட்டர் வேண்டாம், பிரியாணி வேண்டாம், காசு வேண்டாம், தயவுசு குடிக்க தண்ணி கொடுங்க. அப்படி ஒரு ஊர்ல, கடலூர் பக்கத்துல ஒரு ஊர்ல என்ன தெரியுமா எழுதி போட்டிருக்காங்க, சூடு சொரணை இருந்தால் காசு கொடுக்காதீங்க, ஓட்டு கேட்டு இந்த பக்கம் வராதீங்க. சூடு சொரணை இருந்தால் காசு கொடுக்க வராதீங்க, ஓட்டு கேட்டு வராதீங்க. இதுக்குமே ஓட்டு விற்பனைக்கு அல்ல, இப்படிதான் எழுதியிருக்கு. ஓட்டு விற்பனைக்கு இல்லங்கிறது ஓட்டு கேட்டு வராங்க, ரெண்டு ஒண்ணு தானே. ஓட்டு விற்பனைக்கு அல்ல. ஆக இந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலைமை. எங்கு போனாலும், எந்த எம்எல்ஏ போனாலும், எந்த மந்திரி போனாலும் ஊரை விட்டு வெளியே வந்துடுறாங்க. பரமத்தி வேலூர் இன்னைக்கு 4 வழிச்சாலை. இந்த பரமத்தி வேலூர்ல இவங்க வருவாங்க. இவங்க வந்தா என்ன செய்யணும் உங்களுக்கே தெரியும். அதாவது இவங்க கையில வச்சிருக்க கருப்பு புள்ளி வச்ச பெரும்புள்ளி ஆனவங்க. இந்த பெரும்புள்ளிக்கு கரும்புள்ளி குத்தி அனுப்ப வேண்டியது நீங்க தான். ஓட்டுங்கிற கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி அனுப்ப வேண்டியது நீங்க தான் மக்களே. ஏன்னா அதிமுக திமுக இதேதான் பண்றாங்க. என்ன இந்த மக்களுக்கு என்ன பண்ணிட்டாங்க இன்னைக்கு வரைக்கும்? நீங்க இன்னைக்கு பரமத்தி வேலூர் நானும் பார்த்துட்டேன், என்ன பண்ணிட்டாங்கன்னு தெரியாம 2 பேரும் ஓட்டு கேட்டு வராங்களா? தேமுதிக தலைவர் விஜயகாந்த் நாமக்கல் தொகுதி வேட்பாளர் எஸ்.கே. வேலுவை ஆதரித்து பரப்புரை செய்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகள் இது. ஏழை யாரா படிக்க முடியுதா? எல்லா பிரைவேட் ஸ்கூல்ல தான் இருக்கும். பிரைவேட் ஸ்கூல்ல காசு அதிகமா இருக்கும். ஆனா அரசாங்க பள்ளிக்கூடம் இன்னும் மரத்தடிக்கிறதா நடக்கும். ஒரு கட்டடம் இருக்காது, ஒண்ணு இருக்காது.